வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஆஸ்திகமும் நாஸ்திகமும் என்ற தலைப்பிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயற்கை அமைப்பை அதன் ஆதியிலிருந்து அறிவின் எல்லை வரை அறிந்து கொள்வதே தத்துவ விளக்கம் எனக்கூடும். தத்துவ விளக்கம் பெற்றவன் இயற்கையை எல்லையாகவும் எல்லாமாகவும் தானுமாகவும் இருக்கும் உண்மையை உணர்ந்து கொள்கின்றான். அவன் வேறு இயற்கை வேறு என்றில்லாத வேதமற்ற நிலையை உணர்ந்து கொண்டால் அவனுக்கும் அப்பாலும் அவனுக்கு அந்நியமாகவும் ஏதுமில்லை என்று தெளிவடைகின்றார். இந்த நிலையே நாஸ்திகம் என. வயது வந்தோர் எல்லோருக்கும் அறிந்தால் அல்லாது மனித இனத்தின் வாழ்வின் அமைதியும் இன்பமும் நிலைப்பதற்கில்லை. அறிவு நிலைகளில் வாழும் உலக மக்கள் இயற்கையின் பூர்ண நிலையை அறிய வேண்டிய அவசியத்தையும் வழிகளையும் சொல்லுகிறார். மனித இன வாழ்வின் அமைதியையும் இன்பதை நிலைப்பதற்கில்லை. பல்வேறு அறிவு நிலைகளில் வாழும் மக்கள் உலக மக்கள் இயற்கையின் பூர்ண நிலையை அறிய வேண்டிய அவசியத்தையும் வெளிகளையும் சொல்கிறார். அறிந்து கொள்ள முடியாத அறிவின் நிலையில் உள்ளவர்களுக்கு ஆசையும் அச்சமும் ஊட்டம் பல கற்பனைகள் மூலம் அந்நிலையை நாட வழி செய்கின்றார். ஆறறிவு பெற்ற மனிதன் தன்னுடைய இயல்பான சூழ்நிலையிலிருந்து மாறி அந்த எல்லோரும் இன்பம் அறிந்தால் அல்லாது மனித வாழ்வின் அமைதியும் பெற முடியாது, நிலைப்பதற்கில்லை என்றதை அறிவு நிலையில் உணர்ந்து மற்றவர்களுக்கு இதை அவசியத்தையும் வழிகளையும் சொல்கிறார். அறிந்து கொள்ள முடியாத அறிவு நிலையில் உள்ளவர்களுக்கு ஆசையும் அச்சமும் ஊட்டும் பல கற்பனைகள் மூலம் அந்நிலையை நாட வழி செய்கின்றனர். இவ்விதம் மக்கள் நம்பிக்கை மீது நல்வாழ்வுக்கான வகுக்கும் முறைகளே பக்தி மார்க்கம் அல்லது ஆஸ்திகம் எனப்படும். பக்தி மார்க்கத்திற்கு தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கும் வரை இந்த சூழ்நிலையை நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே நாம் இது பண்ணிக் கொள்கிறோம். அதாவது ஆஸ்திகம் என்பது மக்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய நிலையாகும். அந்த நிலையை நாம் பயன்படுத்தி கொண்டு எந்த அளவுக்கு மனிதர்களை நம்முடைய நல்வழிப்படுத்தி அவருடைய நல்ல வழிகளில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையே நம்முடைய ஆஸ்திகம் உதவி பண்ணுகிறது. ஆகிய பூர்ண விளக்கம் பெற்றவனின் ஆஸ்திகம் அவன் மறப்புவதே ஆஸ்திகமாகும். அதாவது நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களை பூர்ண விளக்கம் பெற்றவன் நாஸ்திகம். அவை பரப்புவதே ஆஸ்திகமாகும். நாஸ்திகம் என்பது உண்மையை உணர்வதில்லை. ஆஸ்திகம் என்பது உண்மையை உணர மனிதனின் நம்பிக்கையின் மூலம் பக்குவப்படுத்த முடியும். ஆஸ்திகமே பரப்பக்கூடியது. அதன் முடிவிலே காயை பழமானது போல அதுவே நாஸ்திகமாக மாறிவிடும். அறிவின் மயக்கத்தளம் வயிற்றுப்பிழப்புக்காக பேசப்படும் ஆஸ்திகம் நாஸ்திகம் பயனற்றவை மட்டுமல்ல, பலவிதமான தீமைகளின் விளைப்பு. ஆஸ்திகம் என்பதை பூர்ணமாக உணர்ந்து கொண்டு அந்த வகையிலே நம்முடைய நாஸ்திகத்தை உணர்ந்து சொல்கின்றவனே அந்த நாஸ்திகம் எனப்படும். அவையே பரப்புவதே ஆஸ்திகமாகும். ஆகவே அறிவின் மயக்கத்தால் வயிற்றுப்பிழப்பு பேசப்படும் ஆஸ்திகம் நாஸ்திகம் பயனற்றை மட்டுமல்ல, பலவிதமான தீங்கு விளைவிப்பதாகும். இந்த வகையிலே நம்முடைய ஆஸ்திகத்தை நாம் பரப்புவது என்பதை உணர்ந்து அதை நல்ல விதமாக செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு நாம் நம்முடைய செயல்களையும் அந்த மற்றவர்களுக்கு எந்த வகையிலே பயன்பெற வேண்டும், எந்த அளவுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஆஸ்திகம் என்பதையும் எந்த அளவுக்கு மனிதனை நெறிப்படுத்துகிறது என்பதை உணர்ந்து நாஸ்திகம் என்பதையும் தெளிவாக உணர்ந்து அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆகவே இந்த வகையிலே நம்முடைய ஆஸ்திகம் நாஸ்திகம் என்ற தலைப்பிலே நம்முடைய சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.